வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் வேதாரண்ய முல்லைப்பூ தோட்டத்திலிருந்து ஒரு பதிவானது பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலங்களில் அதிக அளவு முல்லைப்பூ செடியானது பூப்பதற்கான ஒரு பல்வேறு வழிகளை நாம் விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனல் வழியாக நாம் பதிவிட்டு இருந்தோம். நமது வீட்டு தோட்டத்தில் நமது முல்லை செடியானது எந்த அளவிற்கு இந்த ஐப்பசி மாத, அதாவது அக்டோபர் மாத கடைசியில் மழைக்காலங்களில் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கலாம். தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவு அரும்பு கட்டும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே. மழைக்காலங்களில் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நமது முல்லைப்பூ தோட்டத்தில் அரும்பு கட்டியிருக்கும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே. துளிர்விடும் தன்மையை பார்க்கலாம். பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நமது முல்லைப்பூ தோட்டத்தில் நமது அனுபவத்தின் வாயிலாகவே ஒவ்வொரு பதிவானது பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். முல்லைப்பூ செடி பற்றி ஏராளமான பதிவுகள் பதிவிட்டு இருக்கின்றோம். முழு வீடியோ பதிவினை பாருங்கள். நேரடி காட்சியாக தற்போது அரும்பு கட்டியிருக்கக்கூடிய தன்மையை பாருங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு துளிரிலும் அரும்புகளின் தன்மைகளை பாருங்கள் நண்பர்களே. அந்த காட்சி பதிவு தான். மழைக்காலங்களில் இலைகள் அதிகமாக கொட்டும் என்று சொல்வார்கள். அதிக மொட்டுக்கள் பூக்கள் இருக்காது என்று சொல்வார்கள். இருந்தபோதிலும் நமது முயற்சியின் பயனாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் நாம் அதிக மகசூலை ஈட்டு கொண்டு இருக்கின்றோம். நமது முல்லைப்பூ தோட்டத்தில் நமது முல்லைப்பூ செடியானது அந்த துளிர்களின் தன்மைகளை பாருங்கள் நண்பர்களே. இலைகள் கொட்டாது. பராமரித்தாலே போதுமானது. ஒவ்வொரு செடியிலும் அதன் மொட்டுகள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். துளிர்விடும் தன்மைகளை பார்க்கலாம். நமது முல்லைப்பூ செடியானது மழைக்காலங்களில் அதிக அளவு வளர்ச்சிக்கும் மொட்டுகள் விடும் தன்மைக்கும் வீடியோ பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம். முழு வீடியோ பதிவை பாருங்கள். கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.